நடிகர் விஜய் அவர்கள் நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. நமக்கு என்ன கேட்கறதுன்னா, கொஞ்சம் கூட வெக்கம் மனசாட்சி எதுவுமே இல்லாத ஒரு மனிதரா விஜய்? இதுதான் அனைவருக்கும் வர கேள்வி. இவ்வளவு பேர் இறந்ததுக்கு பாத்தீங்கன்னா போன்ல கூப்பிட்டு நான் பேசிட்டேன், அந்த பகுதிக்கு போன எனக்கு காவல்துறை அனுமதி வேண்டியிருக்கு, இப்படிதான் அவர் சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசியல் தலைவர் ஒரு பகுதிக்கு எப்பனாலும் போலாம். அப்படி போய் அத்துமீறினா காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். அதையெல்லாம் சந்திச்சுதான் ஒரு அரசியலுக்கு நடத்த முடியும். தவிர வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் போஸ்டிங் அந்த மாதிரி சட்ட கசங்காம நான் சண்டை போடுற மாதிரி சண்டையில கிளியார சட்டை எங்கேயுமே இல்லைன்னு வடிவேல் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. எதிர்வரும் 17ஆம் தேதி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளைக்கு அப்புறம் கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன குடும்ப நபர்களை நடிகர் விஜய் சந்திப்பதாக திட்டம். அந்த சந்திப்பு கூட அப்படி ஒரு மண்டபத்தை தான் இந்த சந்திப்பு நடைபெற போது நம்ம தகுந்த வட்டாரம் செய்தி கிடைச்சிருக்குது. அந்த இறந்த மக்களை இன்னும் அவங்க கட்சியினர் யாரும் பார்க்கல. அதற்கிடையில அந்த இறந்தவர்களுக்கான 16ஆம் நாள் திதின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவங்க குடும்ப உறுப்பினர் தருவாங்க. அதை தாண்டி தாவேகாவின் சில நிர்வாகிகள் 16ஆம் நாள் திதியை நாங்க தரோம்னு சொல்லி அது ஒரு பக்கம் அந்த பொலிட்டிக்கல் சென்ட் அதை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 27ஆம் தேதி அந்த படுகொலை நடந்த பின்பு அந்த இரவே பூட்டப்பட்ட தாவேகாவின் தலைமை அலுவலகத்தின் கதவுகள் அதற்கு பிறகு திறக்கவே படவில்லை. தற்போது இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்கள் பக்கத்திற்கு சாதகமாக வந்திருக்கிறது என்பதால் அந்த அலுவலகத்தின் கதவுகள் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நாளுக்கு அப்புறம் 17ஆம் தேதி தான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு அரசியல் கட்சியின் லட்சணமாட்டு அனைத்து மக்களும் காரி துப்புற அளவுக்கு தான் அந்த அரசியல் போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி இப்படி இவ்வளவு மக்கள் இறந்த பின்பும் நீதி வெல்லும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் ட்வீட். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 வார காலமாக சமூக ஊடகம் மற்றும் அனைத்து ஊடகங்களையும் கரூர்ல நடைபெற்ற 42 பேர் பலியான சம்பவம், தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்துல 42 பேர் சிக்கி பலியான சம்பவங்கள் தான் மிக பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதுல ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு பக்கம் தான் சரியா இருக்குது, அரசு எல்லா வகையிலும் முறையா செயல்பட்டு இருக்கு. உடனடியாக அந்த தொகுதி எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் அங்க போயிருக்காரு. இறந்தவர்களை உடனடியாக எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க குடும்பத்தை ஒப்படைச்சிருக்காங்க. கூடுதலா தமிழக அரசின் அனைத்து துறையும் முடக்கப்பட்டு அங்கு முதல்வரும் சென்று பார்வையிட்டாரு. இது ஒரு பக்கம் போனாலும் மற்றொரு பக்கம் இருக்குல்ல, ஏன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் தரப்புல என்னடா பதில் வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியுடைய எந்த தலைவரும் அந்த ஊர்ல இல்ல, சம்பவம் இடத்துல இல்ல, தெரிச்சு ஓடிட்டாங்க. அடுத்து ஒரு 3 நாள் கழித்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் விஜய் வெளியிடுறாரு. மற்றபடி எந்த தலைவர் அதை பேசக்கூடாதுல்ல. கடைசியா அந்த உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்தை விசாரிக்க நாங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறோம், அந்த குழு தான் இதை விசாரிக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னவே தமிழக அரசு ஒரு நபர் நீதி விசாரணை குழு அமைச்சிருந்தாங்க. இது குறைக்கும் போயிட்டு இருக்கப்ப இதையெல்லாம் ஏத்துதான் தாவேகா தலைமை உச்ச நீதிமன்றத்துல போய் முறையிடுறாங்க. இந்த எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால இந்த விசாரணை எங்களை அச்சத்துக்குள்ளாக்குது அப்படின்ட்டு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கோட கூடுதலாக இந்த சம்பவத்தில் பலியானவர்களின் உறவினர்கள் இல்ல அதுக்கு தொடர்பு 5 பேர் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் பண்ணி இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும். ஏன்னா எங்களுக்கு மாநில அரசு நம்பிக்கை இல்லைன்ட்டு வைக்கிறாங்க. அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, 2-3 கேள்விகளை தமிழக அரசுக்கு எதிராக கடுமையா எழுப்புனாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காவல்துறைக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு எப்படி தெரியாம போகுது, காவல்துறையுடைய போக்கு எங்களுக்கு திருப்தி அளிக்கல. 2வதாக இந்த சம்பவம் நடந்தது கரூர், ஆனா அதை விசாரிச்ச வழக்கு நடக்க வேண்டியது மதுரை உயர்நீதிமன்றம் நடத்தணும். அதை தாண்டி சென்னையில ஒரு தன்னவர் நீதிபதி எப்படி விசாரிச்சாரு, இது மீறல். இது ஒரு தேர்தல் பரப்புரை தொடர்பான வழக்கு, இது எப்படி குற்றவியல் வழக்கா மாத்தினீங்க, இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழ்நாடு அரசு மற்றும் உயர் நீதிமன்றத்தை நோக்கி வச்சதோட இந்த வழக்கு எப்படி விசாரிச்சீங்கன்ட்டு உயர் நீதிமன்ற பதிவாளர் எங்களுக்கு பதில் இருக்குன்னு சொன்னாங்க. அதே நேரத்துல இந்த கூடுதலா ஒரு 5 பேர் வழக்கு தாக்கல் பண்ணாங்கல்ல, அதுல 3 பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வழக்குக்காக எங்கிட்ட கையெழுத்து வாங்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி வாங்கினாங்க போட்டாங்க, அதனால இதை சிபிஐக்கு மாத்தணும்னா நாங்க எதுவும் கேட்கலன்னு சொல்லி அவங்க ஒரு பதில் மனு தாக்கல் பண்றாங்க. அதையும் கன்சிடர் பண்ண உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாக்கல் பண்ண மனுவுல எதெல்லாம் பொய்யா ஜோடிக்கப்பட்டு இங்க கொண்டு வந்திருக்கோ, இல்ல அந்த உரிய பாதிக்கப்பட்டவர்கிட்ட சம்மதம் இல்லாமல் எங்க கொண்டு வந்தீங்களோ அதற்கெல்லாம் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தவறாக இருக்கும் பட்சத்தில் தாக்கல் செய்தவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இதோட இல்லாம இந்த வழக்கை சிபிஐ வசம் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அந்த சிபிஐ விசாரணையும் வெறுமனே நடக்காது, அதை உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக இருந்த ஒருவர் கண்காணிப்பில் நடைபெறும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டதோட இந்த கரூர் வழிகளின் வழக்கு சிபிஐ கைக்கு போயிருக்கு. தமிழ்நாடு அரசு உடனடியாக அதுக்கான ஃபைல் என்னென்ன இது வரைக்கும் நடந்திருக்கோ எல்லா தகவலையும் சிபிஐ வசம் ஒப்படைக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் நடிகர் விஜய் அவர்கள் நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. நமக்கு என்ன கேட்கறதுன்னா, கொஞ்சம் கூட வெக்கம் மனசாட்சி எதுவுமே இல்லாத ஒரு மனிதரா விஜய்? இதுதான் அனைவருக்கும் வர கேள்வி. இவ்வளவு பேர் இறந்ததுக்கு பாத்தீங்கன்னா போன்ல கூப்பிட்டு நான் பேசிட்டேன்,
அந்த பகுதிக்கு போனா எனக்கு வந்து காவல்துறை அனுமதி வேண்டியிருக்கு, இப்படிதான் அவர் சொல்றது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசியல் தலைவர் ஒரு பகுதிக்கு வந்து எப்பனாலும் போலாம். அப்படி போய் அத்துமீறினா காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். அதையெல்லாம் சந்திச்சுதான் ஒரு அரசியலுக்கு நடத்த முடியும் தவிர வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் போஸ்டிங் வாங்க அந்த மாதிரி சட்டை கசங்காம நான் சண்டை போடுற மாதிரி சண்டையில கிளியார சட்டை எங்கேயுமே இல்லைன்னு வடிவேல் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த வகையில நடிகர் விஜய் இன்னும் தன்னை ஒரு நடிகராக இருக்கிற தவிர கண்டிப்பாக மக்களுக்கான அரசியல், எளிய மக்களுக்கான அரசியல், ஜனநாயகத்துக்கான அரசியல்ங்கிற இந்த வரையறுக்குள்ள அவர் வரப்போவதே இல்லை. இந்த வழக்கு இதோட நிக்குதானா? அதோட மட்டும் கிடையாது. இந்த வழக்கை வந்து இனிமே சிபிஐ விசாரிக்கும். சிபிஐ விசாரணை கூட மேல இருந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பாரு அப்படின்னு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி பேரை உச்ச நீதிமன்றம் முன்மொழிஞ்சிருக்கு. இதுலதான் பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இந்த அஜய் ரஸ்தோகி இதுக்கு முன்னாடி பல்வேறு சிக்கலான வழக்குகள்ல நமக்கு அடிப்பட்ட பேர் தான். முக்கியமா அவருடைய வழக்கு தீர்ப்புகள்ல எது வந்து முரண்பாடா அமைஞ்சதுன்னா பில்கிஸ் பானு வழக்கு நமக்கு நல்லா தெரியும். குஜராத் கலவரம், அதை தொடர்ந்து பில்கிஸ் பானு வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. என் மேல பாலியல் வல்லுறவு, என்னுடைய கணவரை கொண்டுட்டாங்க, குழந்தையை அடிச்சு கொண்டுட்டாங்க, இப்படி ஒரு வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட நாள் ஆயுள் தண்டனை இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன், என்னை விடுதலை பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கை அவர் வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை விசாரிச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி தான் இந்த அஜய் ரஸ்தோகி. அவர் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த வழக்கு தொடுத்தால அந்த ஒருத்தர் மட்டும் இல்ல, மீதி இந்த 14 குற்றவாளிகளையும் உடனடியாக விடுதலை செய்யுங்கன்னு நீதி பேராணையை வந்து வெளியிடுறாரு. விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் இது குறித்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டு இல்ல அப்படி விடுதலை செய்ய முடியாது, அதெல்லாம் சாதாரண வழக்குக்கு தான், இந்த மாதிரி அவருக்கு பொருந்தாதுன்ட்டு அந்த தீர்ப்பை ரத்து பண்ணி அந்த 14 பேரை மீண்டும் சிறையில கொண்டு போய் அடைச்சாங்க. இதுதான் இந்த இடத்துல தான் அஜய் ரஸ்தோகி, இந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காருல்ல, இவர் மேல பல விவாதம் எழுந்து இங்க இருக்க ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தலைமையில விசாரணைங்கிறது கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏன்னா அவரு ஏற்கனவே பல கான்ட்ரோவர்சியான தீர்ப்பு வழங்கினவங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. நடிகர் விஜய் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த சம்பவம் வந்து 3 நாள் கழித்து அந்த வீடியோ என்ன சொன்னார்னா, சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கன்னு நினைச்சீங்கன்னா என்ன எதனாலும் பண்ணுங்க, என்னுடைய தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப உருகிற மாதிரி பேசி முடிச்சாரு. ஆனா தற்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சிபிஐ கிட்ட போயிடுச்சு, இனிமே நம்ம சேஃப் தான் அப்படின்னு தெரிஞ்சு விஜய் வெளியே வரலான்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு வருவார் நமக்கு தெரியல. சரி, ஓரளவுக்கு உயர் நீதிமன்றம் நம்மளை வந்து அனுசரிக்கல. உச்ச நீதிமன்றத்துல வந்திருக்க தீர்ப்புங்கிறது அது இடைக்கால தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு ஓரளவுக்கு தாவேக்காக்கு சாதகமா இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்துகிட்டு நடிகர் விஜய் என்னன்னா, நான் வந்து அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும் அப்படின்னு தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, உடனடியாக சென்னையில இருக்க காவல் அதிகாரிகிட்ட பேசுறாரு. அதே போல கரூர் காவல் அதிகாரிகிட்ட பேசி அனுமதி கேட்கிறாரு. அதே நேரத்துல ஒரு பக்கம் இது அரசுக்கான அனுமதி தானே, மற்றொரு பக்கம் என்ன பண்றாருன்னா, தனது கட்சி நிர்வாகிகளை அழைத்து கடுமையாக அவர் பேசியுள்ளார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூருக்கு நான் வரும்பொழுது நமது கட்சி தொண்டர்கள் கூடக்கூடாது, அப்படி வந்தாலும் அவங்க அடிச்சு பிடிச்சி ஓடி வரக்கூடாது, தூரத்துல தான் இருக்கணும், என்னோட வந்து புகைப்படம் எடுத்துக்கணும், என் கூட பயணம் பண்ணணும்னு எந்த நிர்வாகியும் ஆசைப்படக்கூடாது, நான் அந்த மக்களை சந்திக்க வரேன்னு இவர் கடுமையான நிபந்தனை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து நிர்வாகிகளை கடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் தான் இங்க இருந்துட்டேன், நீங்க கூட போய் மக்களை பார்க்கல, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு. அதன் மூலம் எதிர்வரும் 17ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, இந்த 2 நாளைக்கு அப்புறம் கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன குடும்ப நபர்களை வந்து நடிகர் விஜய் சந்திப்பதாக திட்டம். அந்த சந்திப்பு கூட ஒரு குளிரூட்டப்பட்ட அறை. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒவ்வொரு முறை விஜய் மக்களை சந்திக்கிறது பார்த்தா ஒரு மண்டபத்துல தான் சந்திப்பாரு. அப்படி ஒரு மண்டபத்துல தான் இந்த சந்திப்பு நடைபெற போகுதுன்ட்டு நம்ம தகுந்த வட்டாரம் வந்து செய்தி கிடைச்சிருக்குது. இதுதான் இன்றைய போக்கா இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா, அந்த இறந்த மக்களை இன்னும் அவங்க கட்சியினர் யாரும் பார்க்கல. அதற்கிடையில அந்த இறந்தவர்களுக்கான 16ஆம் நாள் திதின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவங்க குடும்ப உறுப்பினர் தருவாங்க. அதை தாண்டி தாவேக்காவின் சில நிர்வாகிகள் 16ஆம் நாள் திதியை நாங்க தரோம்னு சொல்லி அது ஒரு பக்கம் அந்த பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் அதை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இறந்து அந்த மக்கள் இறந்து ஒரு 15 நாள் கழித்து இறந்தவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையட்டும்னு ஒரு போஸ்டர் தாவேக்கா சார்பில் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 27ஆம் தேதி அந்த படுகொலை நடந்த பின்பு அந்த இரவே பூட்டப்பட்ட தாவேக்காவின் தலைமை அலுவலகத்தின் கதவுகள் அதற்கு பிறகு திறக்கவே படவில்லை. தற்போது இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்கள் பக்கத்திற்கு சாதகமாக வந்திருக்கிறது என்பதால் அந்த அலுவலகத்தின் கதவுகள், அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நாளுக்கு அப்புறம் 17ஆம் தேதி தான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு அரசியல் கட்சியின் லட்சணமான்ட்டு அனைத்து மக்களும் வந்து காரி துப்புற அளவுக்கு தான் அந்த அரசியல் போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி இப்படி இவ்வளவு மக்கள் இறந்த பின்பும் அந்த விஜய் மீதான வெறின்னு சொன்னோம். அதை வந்து நம்ம பாசம் அன்புலாம் சொல்லணும். பாசம் அன்புலாம்
கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. வெறிங்கிறது எந்த கட்டுப்பாட்டுக்கு உட்படாது. அந்த வகையில விஜய் வெறியர்கள், விஜய் கிட்ட இருக்க அந்த ஜென்எக்ஸ்ங்கிற அந்த அணில் குஞ்சுஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இன்றைக்கு வரைக்குமே இந்த நடந்த சம்பவத்தை பத்தி துளியும் கவலைப்படாமல், விஜய்க்கு எதிராக சதி நடந்து விட்டது, விஜய் வந்து படுகொலை தள்ள பாக்குறாங்க, எங்க அரசியல் இதோட நிக்காது, இறந்தவர்களுக்கு யாரும் இங்க எதிர்க்கவில்லை, இப்படி கருத்துக்களை போட்டுட்டே இருக்காங்க. இதன் மூலம் அவர்கள் நீதிபதிகளை, உயர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார்ல முன்னாடி தாவேக்கு எதிராக, அந்த நீதிபதி விமர்சனம் பண்ணி அந்த வழக்குல ஒரு 3 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக அரசியல் என்பது என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எதிர்த்து பேசுவதுன்னு நினைக்கிறாங்க. இதை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு கருத்து சொல்றது, அது முதல்வராகட்டும், இல்ல உயர் நீதிமன்ற நீதிபதி, இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி, எந்த ஒரு தராதரமும் பார்க்காமல் வாய்க்கு வந்ததை பேஸ்புக் சோசியல் மீடியால போட்டு ஒரு குதூகலம் அடைவதை மட்டுமே இந்த ஜெனரேஷன் வச்சிருக்குங்கிறத இந்த தாவேக்கா கிட்ட இருக்க கூட்டம் நமக்கு நிரூபிச்சுட்டே இருக்கு. இதுதான் மிக ஆபத்தா உணர்றோம். மீதி இந்த நீதிமன்ற நடவடிக்கை இதெல்லாம் ஒரு சிக்கல் இருந்தா கூட இந்த வகை மனோநிலை, எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு என் தலைவன் முக்கியம் தான், எத்தனை பேர் செத்தா என்ன, நான் அவனை கொண்டாடுவேங்கிறது மிக மோசமான மனநிலை. இந்த மனநிலையை இந்தியாவில் தற்போது ஏன்னா மற்ற இடங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கோம், கற்றறிந்த மாநிலமா இருக்க தமிழ்நாட்டுல இதை பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. எந்த வகையான சமூகத்தை நான் வளர்த்திருக்கோன்ட்டு நமக்கு அச்சம் இருக்கு. இது இன்னொரு பக்கம். அதை தாண்டி அரசு தரப்பு என்ன பண்ணிருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வியா எழுந்திருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் வந்து 16 நாள்ல இந்த முக்கிய நிர்வாகிகளா சொல்லப்படுகிற புஷி ஆனந்தியோ, ராஜ்மோகன், இப்படி யாரையுமே தமிழ்நாடு அரசு அழைத்து விசாரிக்க கூட இல்லை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, புஷி ஆனந்த் என்ன தேடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க தவிர, இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த அடுத்த நொடியே வந்து புஷி ஆனந்த் உடனே வெளியே வராரு, விஜய் சந்திக்க போயிருக்காரு. இது அடுத்த பக்கம். மூன்றாவதாக உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த விஜயோட வாகனம் வந்து இன்னும் ரெண்டு 2 வீலர்ல மோதிச்சுல்ல, அதனால ஹிட் அண்ட் டிரைவ் வழக்கு நீங்க எடுத்திருக்கலாம், அந்த வாகனத்தையே பறிமுதல் செய்யலன்ட்டு அதை கூட நாங்க தான் சொல்லணுமான்னு உயர் நீதிமன்ற அறிவுறுத்தியும், அதற்கு பிறகு 1 வார காலமாக விஜய் பயணம் செய்த அந்த வாகனத்தை கூட பறிமுதல் செய்வதற்கு தமிழக அரசு ஏன் தயங்குகிறதா ரொம்ப கேள்வி. நமக்கு தெரியும், நீங்க ஈஸியா ஒரு ஹிட் அண்ட் டிரைவ் பண்ணீங்கன்னா நைட்டா வந்து போலீஸ் வரும், நம்ம வீட்டு முன்னாடி ஒரு சம்மன் விட்டு, இல்லைன்னா அது பாட்டு வண்டியை தூக்கிட்டு போயிருது, இயல்பா நடக்கும் தான். அதுக்கு மீறி நீங்க கோர்ட்டுக்கு போலாம். ஆனா விஜயுடைய வாகனத்தை தொடக்கூட ஏன் காவல்துறை அஞ்சுகிறது அப்படிங்கிற கேள்விகளை மிக பலமா வந்து அரசியல் தரப்பை எழுப்பிட்டு இருக்காங்க. இது குறித்து தொல் திருமாவளவன் விசிக தலைவர் கூட ஒரு கேள்வி எழுப்பினாரு. என்ன அந்த அரசு ஒரு நடை கூட எடுக்கல, ஒருவேளை தாவேக்காவும் திகாவும் அண்டர் டீலிங்ல இருப்பாங்களோ ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக ஒரு கேள்வி கூட எழுப்பி இருக்கிறாரு. அதே நேரத்தை பார்த்தா இதுவரைக்கும் விஜய் மீது எந்த வழக்கும் தமிழ்நாடு அரசோ இல்ல வேற எங்கேயுமே பதிவு செய்யப்படல. இதுல முக்கியமா கவனிக்கணும். பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தாமதமா வந்ததுனால, அதே மாதிரி காவல்துறை சொன்ன இடத்துல ஒரு பேசாததுனால இந்த துயர சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க தவிர, விஜய் தான் இதுக்கு முதன்மை குற்றவாளின்னு எங்கேயும் குறிப்பில்லை. ஆனால் சமூக ஜனநாயகம் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் தொடர்ச்சியாக விஜய் தான் குற்றவாளி, அவர் கைது செய்யப்பட்டுவார், அவர் அரசியல் எதுவுமே முடிஞ்சிருட்டு எப்படியாவது அந்த கட்சியை முடக்கணுங்கிறதா தீவிரமா இருக்காங்க தவிர, நடந்த சம்பவத்துக்கு நீதியை பெற்றுத்தர அரசே ஏன் இன்னும் விஜய் கைது செய்யப்படவில்லைங்கிற கேள்வி அவங்க எழுப்பவே இல்லைங்கிறது ரொம்ப பரிதாபத்துக்கான நிலையில நம்மளுடைய ஜனநாயகம் இருக்குங்கிறத இங்க வெளிப்படையா சுட்டி காட்டியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் தற்போது வெளிவந்திருக்க இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புங்கிறது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். இந்த அதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மீண்டும் விசாரணை தொடங்கி இன்ற டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார இந்த வழக்குடைய ஒரு முக்கிய தீர்ப்பை நாங்க தரோம். அதுக்குள்ளார இந்த சிறப்பு விசாரணை குழு நடத்துற விசாரணைங்கிறத ரொம்ப முழுமையா தொடர வேண்டாம், அதற்கு பதிலாக சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போயிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான திருப்பமே என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்திருக்கு. தாவேக்காவுடைய நேரடி மனுல சிபிஐ விசாரணை கேட்கல, அதையும் நம்ம தெளிவுபடுத்துறோம். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் நடந்த போக்களை பார்த்துவிட்டு, இது மக்கள் உயிர் சம்பந்தப்பட்ட, மக்கள் உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கு, இதுல இதுவரைக்கும் காவல்துறை கொடுத்த தகவல்கள், அவங்க அளிச்சிருக்க பத்திரிகை ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, அதனால இந்த வழக்கை அங்கிருக்கு காவல்துறை விசாரித்தால் முறையாக இருக்காது, ஆதான் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இல்ல பெரிய சிக்கலே, கடந்த ஒரு வருட காலத்தில் பல்வேறு வழக்குகள் சிபிஐ விசாரணை பல்வேறு தரப்பு கோரிய போது, ரொம்ப குறிப்பா வந்து காவல் கூட்டணி மரணத்துல சிபிஐ விசாரணை கோரிய போது இந்த தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகி ஆதவ அர்ஜுனா அதை கடுமையா மறுத்திருக்காரு. எதுக்கு சிபிஐ விசாரணை? சிபிஐ விசாரணைங்கிறது வழக்க தள்ளி போடும், அது மக்களை மறக்கடிக்கும், நேரம் கடத்தும், நாள் கடத்தும், அதனால தமிழ்நாடு அரசை விசாரிக்கட்டும், எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் சிக்கல் இல்லைன்ட்டு ஒரு முறைக்கு பல முறை ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கார். அதே போல கடந்த காலங்களில் சிபிஐ விசாரணை என்று வந்த பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கூட அதை கடுமையா மறுத்து, எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை, சிபிஐக்கு நிறைய வேலை இருக்கு, முக்கிய வேலையெல்லாம், இந்த மாதிரி வழக்கெல்லாம் சிபிசிஐடி இல்லைன்னா இங்க இருக்கிற காவல்துறை விசாரிச்சா போதும் சொன்ன நிலையில தற்போது இந்த சிபிஐ விசாரணைங்கிறது இவர்கள் ஆதரிக்கிறார்கள்னா இவர்கள் மறுக்காமல் கண்டிப்பாக ஆதரிக்கிறார்கள். அதை குறித்து செய்தியாளர்கள் ஆதவ அர்ஜுனா கேட்கிறாங்க, என்னங்க கடந்த காலங்களில் நீங்க வந்து சிபிஐ விசாரணைனாலே அது சரியா இருக்காது, நாள் கடத்தும், நேரம் கடத்தும், குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கும் அப்படி எல்லாம் சொன்னீங்க, ஆனா இந்த வழக்குல நீங்க கேட்காமலே சிபிஐ விசாரணை இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறப்ப அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாம
ஏதோ போன் வந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த அந்த போக்கு காட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சுதான் போயிருக்கிறாரு. இதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இந்த அரசியல் பிறழுவாங்களா, அது எப்படின்னா மற்ற காலகட்ட சிபிஐ விசாரணையே வேணாம், அதை மறுத்து பேசணும் அப்படி தமிழ்நாடு அரசு அறிவித்த சில வழக்குகள் கூட இல்ல அதை பின்வாங்கணும்னு சொல்ல தாவேகா மற்றும் அதன் நிர்வாகிகள் எல்லாம் தற்போது சிபிஐ விசாரணையினோட நீதி வெல்லும், நீதி வென்றதுன்னு தாவேகா தலைவர் விஜய் ட்வீட் போடுறாருன்னா இது அப்பட்டமான அரசியல் அழுகுணி ஆட்டம் தான். இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை சொல்லக்கூடிய தரப்பு அனைத்து சொன்ன பிறகும் மக்களில் இன்னும் சிலர் விஜய் சரியாக தான் நடக்கிறார், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா 18 வயதை கடந்து ஓட்டு போட உரிமை உள்ள அனைவரும் இந்திய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கான ஜனநாயகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒண்ணுமே தெரியாத விஜய் எப்படி ஆட்சி நடத்த போறாருங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்கிறது.